வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சி விருது பெற்ற மாநகராட்சி எது? இதற்கான ஆன்சர் ஆவடி மாநகராட்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தின விழா இருக்குல்ல, அதில் தமிழக அரசு சார்பில் விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க. இதில் சிறந்த மாநகராட்சிக்கான விருது இதில் முதல் பரிசு பெற்றது ஆவடி மாநகராட்சி. இது சென்னை மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தது சிறந்த நகராட்சி, இதில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பெற்றது வந்து ராஜபாளையம் நகராட்சி. இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் சிறந்த பேரூராட்சி விருது பெற்றது, இது முதலிடம் பிடித்தது வந்து உத்திரமேரூர் பேராட்சி. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மாநில இளைஞர் விருதுகள், இது பார்த்தீங்கன்னா கேரம் வீராங்கனையான காஜிமா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பாரா ஒலிம்பிக் வீரரான மாரியப்பன் அவருக்கும் வழங்கியிருக்காங்க. இவர் வந்து உயரம் தாண்டுதல் வீரர். இப்போ பாரா ஒலிம்பிக் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுற இளைஞர்களுக்கு இந்த விருது வந்து வழங்குவாங்க. இன்னும் சிலருக்கு வழங்கியிருக்காங்க, ஆனால் ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய பேரை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது, தமிழக அரசின் 50 சேவைகளை வழங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மெட்டா. இப்போ மெட்டா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே தான் வாட்ஸ்அப் இருக்குது. அப்போது 50 அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெறுறதுக்காக மெட்டா நிறுவனத்தோட கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஏன்னா மெட்டா நிறுவனத்துக்கு கீழே தான் வாட்ஸ்அப் நிறுவனம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஓகேவா? அப்போது தமிழக அரசிற்கும் மெட்டா நிறுவனத்துக்கு இடையில் கையொப்பம் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு எண் மூலமாக அணுகக்கூடிய சாட்பாட் இதன் கீழே உருவாக்கப்படும். அதாவது இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிட்ட எப்படி உரையாடுறோம், அதே மாதிரி ஒரு உரையாடல் மூலமாகவே அரசுடைய சேவைகள் நம்ம பெறதுக்காக இந்த சாட்பாட் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு 2 மொழிகள்லையுமே முதல் கட்டமாக இந்த சேவை வழங்கப்படும். என்னென்ன சேவைகள் வழங்குவாங்க அப்படின்னா மின், அப்புறம் குடிநீர் போன்ற கட்டணங்களை செலுத்துறது, அப்புறம் வரி செலுத்துறது, மெட்ரோ டிக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சேவைகள் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நேரடியாக வந்து எழுதிக்கலாம், அல்லது ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். இதற்கான ஷெடியூல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்காக இலவசமான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசினா போதும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே 45 நாட்கள் கோச்சிங் வந்து வழங்குகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, 79வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் எங்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோட்டை கொத்தளம். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டை கொத்தளம் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. அங்கே தான் நம்ம சுதந்திர தின விழாவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து தேசிய கொடியை ஏற்றுவார். அப்போ அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். கட்டணமில்லாத விடியல் பயண திட்டம், இது மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இப்போ மாதாந்திர ஓய்வூதியம் இனிமேல் 22,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அவங்களுடைய குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 12,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி முக்கிய ஆளுமைகள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு சில அறிவிப்புகள் வழங்கியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வழித்தோன்றல்கள், அப்புறம் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவருடைய வழித்தோன்றல்கள், அடுத்தது சிவகங்கை மருது சகோதரர்கள் இவர்களுடைய வழித்தோன்றல்கள், அப்புறம் வஉசி சிதம்பரனார் இருக்கார்ல, அவருடைய வழித்தோன்றல். இவங்களுக்கெல்லாம் மாதாந்திர ஓய்வூதியம் இப்போ தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க. அதை இனிமேல் வந்து ரூபாய் 11,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, முன்னாள் படை வீரர்களுக்கான சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு நிதியுதவி, இது வந்து மாதம் ரூபாய் 15,000 வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அந்த வீரர்களுடைய கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதியுதவி ரூபாய் 8,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் 33,000 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 22 கோடியில் முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி கட்டித்தரப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் மாதவரத்தில் தான் கட்டித்தர போகிறாங்க. சென்னையில் மாதவரம் அப்படிங்கிற பகுதி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது
இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்கள் சும்மா பார்த்து வச்சிங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி வந்து எங்கே கட்டுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அடுத்தது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, இது நம்ம தமிழ்நாட்டில் திறக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் அமைப்பாங்க, மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் அமைக்கிறாங்க, மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அந்த மாதிரி அமைக்கிறாங்க. அதே மாதிரி இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி 10,000 மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்தவர்களுடைய குழந்தைகளுக்கு தான் இது வழங்கப்படும். ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2025 தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காதர் மொஹிதீன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தகைசால் தமிழர் விருது, இப்போ தகைசால் தமிழர் அப்படின்னா சிறந்த தமிழர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போது இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவரான காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதற்காக ரூபாய் 10 லட்சம் காசோலையும் வழங்குவாங்க. தகைசால் தமிழர் விருது முதல் முறையாக 2021 வழங்கியிருந்தாங்க. முதல் முறையாக சங்கரையா அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. 2022 நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2023 வீரமணி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2024 குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2025 இந்த காதர் மொஹிதீன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இது வி நாராயணன் அவர்களுக்கு வந்து வழங்குவாங்க. இவர் வந்து வழங்கியிருக்காங்க. இவர் வந்து இஸ்ரோவுடைய தலைவர். அடுத்தது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, இவங்க வந்து இந்த விருது வந்து இப்போது துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க பாரா இறகு பந்து விளையாட்டு வீராங்கனை. ஓகேவா, இப்போது சிறப்பாக துணிவாக சாதனை செயல்கள் பண்ணுற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த விருது வழங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது பாரா விளையாட்டு வீராங்கனை அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கவங்கள தான் பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இறகு பந்து விளையாட்டில் சிறப்பாகவே நிறைய சாதனைகள் படைத்திருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு இதை வழங்குறாங்க. அடுத்தது 79வது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை எங்கு ஏற்றினார்? இதற்கான ஆன்சர் செங்கோட்டை. இப்போ நம்ம முதல்வர் வந்து எப்படி சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் வந்து கொடியேற்றாரு, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிரதமர் பார்த்திங்கன்னா சுதந்திர தினத்தில் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவார். கொடியேற்றிட்டு அதுக்கப்புறம் உரையாற்றுவார். அப்போது செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை வந்து ஏற்றி வைத்தார். 12வது முறையாக தேசிய கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைத்திருக்காரு. அப்புறம் 79வது சுதந்திர தின உரை, இதை பிரதமர் மோடி 105 நிமிடங்களுக்கு உரையாற்றியிருக்காரு. அப்போது பிரதமர் மோடி உரையாற்றிய மிக நீண்ட உரை இதுதான் இந்த சுதந்திர தினத்தில். அப்படி இதை பார்க்கும்போது அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். உயர் அதிகாரம் கொண்ட மக்கள் தொகை ஆய்வு திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இது வந்து சட்டவிரோத ஊடுருவலை எதிர்கொள்கிறதுக்காக தான் இந்த திட்டம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளாடி பல்வேறு வெளிநாடுகள்லேருந்து மக்கள் வந்து ஊடுருவி சட்டவிரோதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு இந்த திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் இது தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம கடல் படுக்கையில் எண்ணெய் எரிவாயு வளங்களை ஆய்வு பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இந்த எண்ணெய் எரிவாயு இதெல்லாமே வெளிநாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நம்மளுடைய கடல் படுக்கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணுறோம். அடுத்தது இந்திய தயாரிப்புடைய முதல் சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு நம்ம பிரதமர். அடுத்தது 2047 ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவுடைய அணுசக்தி திறன் 10 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் சீர்திருத்த பணிக்குழு, அதாவது நம்ம இந்தியாவில் பொருளாதார திருத்தங்களை முன்னெடுத்து செல்றதுக்காக இந்த சீர்திருத்த பணிக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது இளைஞர்களுக்கு உதவித்தொகை, இப்போது தனியார் நிறுவனங்களில் புதிதாக பணியில் இணைகிற இளைஞர்களுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதன் மூலமாக 3 கோடி இளைஞர்கள் வந்து பயன்பெறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தினத்துக்கு அடுத்த வார டேட் அப்படிங்கிறனால இதில் வந்து சுதந்திர தினம் சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அடுத்தது நம்ம பிரதமர் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி அறிவித்திருக்காரு. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ஒரு முறையை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இஸ்ரேல் நாட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இஸ்ரேல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குதுன்னா அவங்க நாட்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு ஏவுகணை வருது அல்லது ஏதாவது ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு ஒரு சிஸ்டம் மூலமாக அதை வந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. நம்ம தமிழில் வந்து
வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லுவோம். இந்தியாவில் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இந்த உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு முறை வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 2035 ஆண்டுக்குள்ளாடி, அதாவது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாடி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கேரள நடிகர் சங்க வரலாற்றில் முதல் முறையாக பெண் தலைவராக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்வேதா மேனன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுடைய நடிகர் சங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அம்மா அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அம்மா அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தான். அப்போது 31 ஆண்டுகால கேரள நடிகர் சங்க வரலாற்றில் முதல் முறையாக பெண் ஒருத்தங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மலையாள நடிகர் சங்கம் இது 1994 தொடங்கியிருக்காங்க. மலையாள திரையுலகில் பாலியல் சர்ச்சைகள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ஹேமா ஆணையம் வந்து அமைத்திருந்தாங்க. அதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்தது, தற்போது காலமான நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் எங்கு பிறந்தவர்? இதற்கான ஆன்சர் தஞ்சாவூர். இப்போ பார்த்தீங்கன்னா இல கணேசன் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்தவர் தான். அவர் இப்போ வந்து நாகாலாந்துடைய ஆளுநராக இருந்தார். இப்போ அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். ஓகே, நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த இல கணேசன் அவர் வந்து உடல்நலக் குறைவால் காலமாயிட்டார். இவர் வந்து தஞ்சாவூரில் பிறந்தவர். பாஜகவில் இணைந்தார். தமிழ்நாடு மாநில செயலாளராக இவர் வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக இவரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. மணிப்பூர் மாநிலத்துடைய 17வது ஆளுநராக இவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 2023 ஆண்டு நாகாலாந்து மாநிலத்துடைய ஆளுநராக இவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இவர் மரணம் அடைந்துட்டார். அடுத்தது, சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டி இதில் வந்து மாஸ்டர்ஸ் பிரிவு அப்புறம் சேலஞ்சர்ஸ் பிரிவு அப்படின்னு 2 கேட்டகரியில் போட்டி நடந்தது. இதில் மாஸ்டர்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய வின்சென்ட் கீமர் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவருக்கு பரிசு தொகையாக ரூபாய் 25 லட்சம் வந்து வழங்குறாங்க. அடுத்தது, சேலஞ்சர்ஸ் பிரிவில் நம்ம இந்தியாவுடைய பிரணேஷ் இவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவருக்கு வந்து பரிசு தொகையாக ரூபாய் 7 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். 2025 தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சி விருது பெற்ற மாநகராட்சி எது? இதற்கான ஆன்சர் ஆவடி மாநகராட்சி. அடுத்தது, தமிழக அரசின் 50 சேவைகளை வழங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மெட்டா. அடுத்தது, 79வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் எங்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோட்டை கொத்தளம். அடுத்தது, 2025 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காதர் மொஹிதீன். அடுத்தது, 79வது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை எங்கே ஏற்றி வைத்தார்? இதற்கான ஆன்சர் செங்கோட்டை. இங்கிலீஷில் ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். உங்களுக்கான கேள்வி, இந்த ரெட் ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, கேரள நடிகர் சங்க வரலாற்றில் முதல் முறையாக பெண் தலைவராக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்வேதா மேனன். அடுத்தது, தற்போது காலமான நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் எங்கு பிறந்தவர்? இதற்கான ஆன்சர் தஞ்சாவூர். அடுத்தது, சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணேஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ் வீடியோ, அப்புறம் ரா அமைப்பு, ஐடிபிபி, பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், இந்த அமைப்புகளுக்கெல்லாம் யார் இப்போ தலைவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.